இரண்டாவது வாசிங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். கிரேக்க பாஷையிலே நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். ஆமென். முதல்ல உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருங்க, ரெண்டாவது சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருங்க. ஆமென். இந்த தொற்கால் இந்த யூஸ்ஃபுல் உமனாக இந்த பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறான். ஆமென். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளவள் இந்த தொற்கால். ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவள் இந்த தொற்கால். ஏன்னா தன்னிடத்தில் இருந்ததை வைத்து சமுதாய பணி செய்தான். ஆமென். தன்னிடத்தில் இருந்ததை வைத்து இந்த அவள் பகுதியை சார்ந்தவர்களுக்கு நற்பணிகளை செய்தான். ஆமென். எடுத்துட்டு உடனே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போடல. அவளால் முடிந்ததை அவள் பணியை என்ன பண்ணா? தான தர்மங்களை செய்தாள். விசுவாச பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல ஒரு சிலதை என்ன பண்ணுங்க? தான தர்மங்கள் கொடுங்க. ஆமென். இயலாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ரோட்டோரத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. தான தர்மங்களை செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை ஏதோ செய்யுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. கும்பலா ஹோட்டலுக்கு போறீங்கல்ல, கும்பலா சோறு அனுப்பி ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. தான தர்மங்களை செய்யணும். சமுதாயத்துக்கு வெளியெல்லாம் விட்டுருங்க, இங்க சுத்துங்க. ஆமென். பெரும்பாகத்தை சுத்துங்களேன். எவனா ஒருத்தர் சோறு இல்லாம, இப்ப நம்மளோட கான்செப்ட் என்ன? பக்கத்துல சோறு இல்லாம கூட பரவாயில்ல, ஊர்ல இருக்கிறவனுக்கு சோறுங்கன்னா ஓடுருவாங்க இல்லையா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் எப்படி இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறானா, அவன் வாழ்க்கையில் நன்மை இருக்குதா, அவன் வீட்டில் சோறு இருக்குதா அப்படின்னு கூட கேட்க நமக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்காது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடனே பஸ்ஸை பிடிச்சு ஓடுவாங்க. ஏசு உங்களை தான் எனக்கு காட்டினாரு. படுபாவி, பக்கத்து வீட்டுல இருக்கணும் காட்ட மாட்டாரா ஏசு கிறிஸ்து? யாரை ஏமாத்தினுக்கிறீங்க? அது எப்படிங்க பக்கத்து வீட்டுல நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுடைய நன்மை அவருடைய தீமைகள் தெரியாத நமக்கு இன்னொருத்தனை எப்படி கர்த்தர் காட்டுவாரு? நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அநியாயம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான தர்மங்களை என்ன பண்ணணும்? செய்யணும். இவன் ஒரு டெய்லர். ஆமென். இவன் தன்னால முடிஞ்ச அங்கிகளையும் தன்னால முடிஞ்சதை என்ன பண்ண தைத்து கொடுத்தாலாம், அதன் மத்தியில ஊழியம் செஞ்சாலாம். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளை வைத்து ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை வைத்து தான தர்மங்களை செய்யுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு என்ன பணி தெரியும் அதை வச்சு கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுங்க. ஆமென். அதை வச்சு தான தர்மம் பண்ணுங்க. உன்னை எப்படியோ உன்னை சம்பாதித்த மொத்தமா ஆண்ட கொடுக்க சொல்லல, ஏதோ கொஞ்சம் செய்ப்பா. ஆமென். தான தர்மங்களை கொஞ்சம் செய். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளை கர்த்தர் வச்சு எதுக்கு? இப்படிப்பட்டவர்களே நம்ம தாங்கணும். ஆமென். நம்ம தாங்கணும் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. தான தர்மங்களை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். தேவை இருப்பவர்களுக்கு அன்பு காட்டி உதவி செய்ய வேண்டும். தேவை இருப்பவர்களுக்கு அன்பு காட்டி உதவி செய்ய வேண்டும். இந்த கிரியையும் ஒரு விதத்துல அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாறுது. நீங்க அநேக அற்புதத்தை தேடுறீங்களே, இவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க, அதான் அற்புதம். இவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க, இதான் அடையாளம். இவங்களுக்கு போய் நீங்க கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்க, இதான் அடையாளம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு தான் அடையாளம், கிறிஸ்துவின் அன்பு தான் அற்புதம். ஆமென். இதை சொல்லதான் கிறிஸ்து நம்மை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் அவள் அங்கே வஸ்திரம் என்ன பண்ணாள்? அதெல்லாம் உதவி செய்தாள். மரித்த பொழுது அநேகர் அவளுக்கு என்ன பண்ணாங்க? வந்து அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. உங்க வீட்டம்மா அவனுக்கு சாட்சி சொல்லணும். படுபாவி போனா சந்தோஷம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கார் போனதுனால எனக்கு இழப்புன்னு சொல்லணும். உன் கணவர் சாட்சி சொல்லணும். பா பேய் போச்சுடா அப்படின்னா கூடாது. அவ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லணும். ஆமென். அப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை இந்த உலகத்தை நம்ம வாழணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தான தர்மங்கள் நம்ம செய்யணும். ஆமென். அன்னை தெரேசா அநேகருக்கு என்ன பண்ணாங்க? சமூக சேவை செஞ்சாங்க.
ஒரு இடத்துல அவங்க இந்த யாசகம் கேட்டு போகும்பொழுது அநேகருக்கா போகும்போது அவர் என்ன பண்ணா, ஒருத்தன் பித்தளை பாக்க போட்டு கையில காரி துப்பிட்டான். சரி, அந்த அம்மா சொன்னாங்க, இது நான் எனக்கு எடுத்துக்கிறேன், என்னை சார்ந்த நிறைய பேர் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு தப்பா சொன்னா என்ன பண்ண முடியல, உள்ள இங்க உள்ளங்கால இருந்து உச்சத்தல வரைக்கும் ஏறுது. ஒரு வார்த்தையை சகிக்க முடியாது. நீங்களா கிறிஸ்தவன் சொல்ல அருகதை இல்லாதவன். ஆமென். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகர் என்ற, அப்படியே உள்ள வந்துட்டார் என்ற, அப்படியே நிறைஞ்சிட்டார் என்ற, ஆனா ஒரு வார்த்தை ஏத்துக்க முடியல. ஒரு விசுவாசி தப்பா சொல்லிட்டா, விடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு போக முடியல. அவ எப்படி சொல்லலாம், அவ இருக்க சபைக்கு நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு போயிடு. ஆமென். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீ கிறிஸ்தவனும் கிடையாது. ஆமென். சகிப்பு தான் கிறிஸ்தவத்துக்கு அடையாளம். சகிக்கணும். அல்லேலூயா. சகிப்பு இல்லாம கிறிஸ்தவம் கிடையாது. இந்தம்மா பாருங்க, அவ கையில காரி துப்புனான். பரவாயில்ல, இதை நான் எடுத்துக்கிறேன், என்னை சார்ந்த இருக்கவங்களை ஏதாவது கொடுங்க. அப்போ அவன் அந்த கடைக்காரனுக்குள்ள ஒரு மாற்றம், என்னையா இவ்வளவு தாழ்மையா. உடனே அவன் அநேக பணத்தை கொடுத்து அந்த ஊழியத்துக்கு உதவி செய்தான். ஆமென். அப்ப நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. நம்ம சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மால முடிந்தது என்ன பண்ணணுமா, உதவி செய்யணும். ஆமென். அல்லேலூயா. பிரபலமா இருப்பவனை காட்டிலும் பிரயோஜனமா இருப்பதான் நல்லது. ஆமென். பிரபலமாவது ஒரு பிரச்சனை கிடையாது. சத்தியத்தை மாத்தி சொன்னா போதும், 4 குத்தாட்டம் போட்டா ஃபேமஸ் ஆயிடலாம் இல்லையா? 4 குத்தாட்டம் போட்டு ஃபேமஸ் ஆயிடலாம். ஆனா பிரயோஜனமா இருக்கணும். ஆமென். பிரயோஜனம் உள்ளவனை தான் பரலோகம் தேடும், பிரபலமானவனை தேடாது. பிரபலமானவன்லாம் ஒரு பக்கம் ஓடுவான், பிரயோஜனம் உள்ளதான் கர்த்தர் தனியா பிரிப்பார். இவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன். அதான் பவுல் சொல்றான், நான் தேவராஜ்யத்துக்கு லாபமா இருக்கணும், நஷ்டமா இருக்கக்கூடாது. தேவராஜ்யத்துக்கு லாபம் உள்ளவனாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அதே பக்கத்து அதிகாரத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 10:1. போதும். கொர்நேலியு தன் குடும்பத்துக்கு பயந்தவனா இருந்தான். 2வது, அநேகருக்கு தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். 4வது வசனம் சொல்லுது, அவன் ஜபங்களும் அவன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டினது. ஆமென். அவன் தர்மங்களும் ஜபங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டது. ஆண்டவர் சொல்ல, நான் காவலில் இருந்தேன், யாரும் பார்க்க வரல. நான் கட்டுண்டனா இருந்தேன், ஒருத்தனை தேடி வரல. நான் வசனதானா இருந்தேன், ஒருத்தன் கூட பார்க்க வரல. ஆமென். நான் ஆகாரம் இல்லாத ஒருத்தன் கூட கொடுக்க வரல. ஆண்டவர், எப்போ ஆண்டவரே வந்தீங்க, எப்போ ஆண்டவர் நீங்க இப்படிலாம் இருந்தீங்க, எப்போ உன்னை சுத்தி பாக்குறல, உன்னை சுத்தி பாக்குறல, அதுல நானும் கூட இருப்பேன். ஆமென். ஆகாரம் இல்லாதவன்ட்டு போய் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, ஆவிலேந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு வரதுக்கு நீங்கள் நானும் தேவையில்லை. ஆமென். அப்படிப்பட்டவனை ஜெபிச்சுட்டு உங்க கையில இருக்கிற ஏதோ ஒரு 50 நூறு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவான். ஆமென். சுத்தி நின்று ரப்பர 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 ரப்பரன்ட்டு அவன் மயக்க வச்சு தூங்கிடுவான். நீ நினைச்சிருப்பா அவன்கிட்ட ஆவி போயிடுச்சுன்னு, அவன் பசியில போந்திருப்பான். அவன் போய் அவனை விசாரிச்சு என்ன நடக்குதுன்னு முதல்ல கேட்டுட்டு அப்புறம் இருக்கிறத கையில கொடுத்துட்டு ஜெபம் பண்ணா சந்தோஷமா வாங்கிட்டு போவான். எதுக்கு வந்தா, ஏன் வந்து இந்த சொத்து கையப்பிடி கத்து ரப்பர 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 ரப்பர, அவன் ஏதோ வெளியே லப்பர் வச்சிட்டாங்க போய் எத்தனுவாங்க அப்படின்றான். எதுக்கு போனோம் ஏன் போனோன்னு தெரியாமலே போற கூட்டம் இருக்குது. ஆமென். தேவனுக்காக முன்னாடி போறதா இது. இப்படிப்பட்டவனை விசாரிக்கதான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறான். இந்த கொர்நேலியு ஜபங்கள் என்ன பண்ணுதா, தானங்களும் தர்மங்களும் ஜபத்துல போய் எட்டுச்சான். ஆமென். உன் தர்மம் அங்க போய் எட்டும். ஆமென். அல்லேலூயா. நீ செய்யற தானம் தர்மம் பரலோகத்துல, இங்க பலன் வேண்டாம் கேட்காத, இங்க பலனை கேட்காத. இங்க பலன் கேட்டா இங்கே முடிஞ்சிடும், பரலோகத்துல பலனை கேளு. ஆமென். பரலோகத்துல பலன், அதான் கர்த்தர் உன்கிட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டு நம்மிடத்துல விரும்பி வைக்கிறான். ஆமென். அப்ப சமுதாயத்துக்கு எப்படிப்பட்டவங்களா இருங்க, பிரயோஜனம் உள்ளவனா இருங்க, இந்த சமுதாயத்தை நேசிக்கிறவர்களா இருங்க. ஆமென். எல்லா இடத்திலும் பாவம் இருக்கு, எல்லா இடத்திலும் அக்கிரமம் இருக்கு, எல்லா இடத்திலும் கொலை இருக்கு, எல்லா இடத்திலும் கொள்ளை இருக்கு, எல்லா இடத்திலும் அசுத்தம் இருக்குது. பெரும்பாக்கத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்குது. ஆமென். அதன் மத்தியில நாமும் இந்த இடத்துக்கு நன்மையா இருக்கணும். ஆமென். காரணம் இல்லாம ஒண்ணு இந்த இடத்துல வைக்க மாட்டார். இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா, இந்த பகுதிக்கு நீ ஆசீர்வாதமா இரு.
ஆமென். இந்த பகுதிக்கு நன்மையாயிரு. இந்த பகுதியிலே கர்த்தர் உன்னை வச்சதுக்கு நீ உத்தரவாதமாயிரு. இந்த பகுதியை குறை சொல்லிட்டு தெரியாத. ஆமென். ஐயோ இந்த பகுதியை விட்டு போட நல்லா இருப்பேன், போய் பார். தாராளமா போங்க. ஆமென். கர்த்தர் திட்டெல்லாமே கொண்டு வர மாட்டார், திட்டெல்லாமே கொண்டு போக மாட்டார். ஆமென். அவர் ஒரு பிளான் வச்சிருப்பார். அவர் பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவர் பிளானுக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் அது நன்மை கிருபை இறக்க எல்லாம் தேடி வரும். நம்ம பிளானை போட்டு போனால் கிருபை இறக்க எல்லாம் காலி ஆகிடும், ஓட்டம் மட்டும் இருக்கும். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் கடைசி வரைக்கும் ஓடிதான் இருக்கணும். ஆமென். அவர் திட்டத்தில் போனால் அந்த ஓட்டத்தில் கிருபை வரும், அந்த ஓட்டத்தில் இரக்கம் வரும், அந்த ஓட்டத்தில் நன்மை வரும், அந்த ஓட்டத்தில் தயவு வரும், அந்த ஓட்டத்தில் ஆசீர்வாதம் வரும். ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, இந்த பிள்ளைகள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆமென். இருக்கிற நீங்கள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருங்க. ஆமென். சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்க. கிறிஸ்தவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்தவன் சொல்ல அவனுக்கு தெரிஞ்சிடும், அப்போ ஏதாவது நமக்கு தருவாரு. ஆமென். கிறிஸ்துவ அநேக தேடி வந்த நோக்கம் என்ன? இந்த மனுஷன் ஏதாவது நம்மளுக்கு செய்வாரியா? ஆமென். அதே தான் கிறிஸ்தவனை தேடி வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேடி போன கூட்டம் ஏன் கிறிஸ்தவத்தை தேடி வருதுன்னா, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவரா இருந்தார், எல்லாவற்றையும் செய்கிறவரா இருந்தார், எல்லா பக்கமும் நன்மை செய்கிறவரா இருந்தார். நாமோ ஏதாவது 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 இப்ப செய்யறதுலாம் இல்லை, சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும். 10 ரூபாய் போட்டா ஆண்டவரே பல கனிகளை தரும். எது நீ போட்ட கிஞ்சி போன 10 ரூபாய்க்கு? அப்படிப்பட்ட நோக்கத்தோட தேவ சமூகத்துக்கு வராதிங்க. இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது இது. நான் 100 ரூபா போட்டா அவர் 1000 ரூபாய் கொடுத்துருவார், நான் 1000 ரூபாய் போட்டா அவர் 10,000 ரூபாய் கொடுத்துருவார், நான் 10,000 ரூபாய் போட்டா அப்படியே வாழத்தை சத்தம் உனக்கு சத்தம் தனியா கேட்டுரும். ஏதோ டகடகன்னு கேட்குது, எனக்கு ஆண்டவர் தராரு. அதே என்ன தொடர்ந்தா அப்படிதான் தெரியும் உனக்கு. ஆமென். அப்படிப்பட்ட நோக்கத்தோட கர்த்தருக்கு கொடுக்க கூடாது. ஆமென். உண்மையாய் உத்தமமாய் மன ரம்மியத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம முதல்ல குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாயிரு, 2வது சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாயிரு.